அந்த ஹோட்டலில் தான் ஒரு ஜூஸு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ஃப்ரீயாக இருந்துட்டு போயிட்டுருக்கிறேன் ஹோட்டல் பேசிக்கிட்டு. ஆக்சுவலாக கௌரிகுண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இப்போ டுவர்ட்ஸ் ரிஷிகேஷ் போயிட்டுருக்கிறேன். 2 மணிக்கு கிட்ட கௌரிகுண்ட் வந்தேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகிட்டு இறங்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு. ஏன்னா நேற்றுக்கு ஏறினா இன்னைக்கு உடனே இறங்கி இருக்கிறோம்ல, இந்த எஃபெக்ட் இருக்குதானே செய்யும். அழகான தரிசனங்க, மன நிம்மதியான தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்படி கௌரிகுண்ட்லேருந்து நம்ம குப்தகாசி வழியாட்டு ரிஷிகேஷ் போகிறதுக்கு போயிட்டுருக்குறேன். குப்தகாசியில் தான் கேதார்நாத்துக்குள்ள ஹெலிபேடு ஒன்று இருக்குது. 2-3 இடத்துலேருந்து ஹெலிகாப்டர் புக் பண்ணி நம்ம போகலாம். இந்த குப்தகாசிலையும் ஒன்று இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு மலையில் ஏறினேன், இன்னைக்கு இறங்கி வந்தேன், வண்டி எடுத்துகிட்டு போனால் நல்லா டயர்டாக இருக்குது. ரிஷிகேஷில் போய் சும்மா ரூம் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே இருந்த ரூமில் நம்மளோட திங்ஸ்லாம் கூட அங்கே தான் இருக்குது. ரூம் வேணும்னு சொல்லிட்டேன். போனோன்னா ரூமுக்கு போயிட்டு படுத்து குளிச்சுக்கிட்டு நல்லா குளிக்கணும். குளிச்சுக்கிட்டு படுத்து நல்லா ஒரு தூக்கம் போட்டுற வேண்டியதான். இந்த ரூட்டில் நிறைய ரிசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இயற்கையாக தங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வரலாம். மோட்டோ பிளாகிங் பண்ணி தமிழ்நாட்டில் இருந்து கேதார்நாத்துக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் டெல்லி, யூபி, ஏபியிலேருந்து கூட நிறையா வண்டி இருந்துச்சு. தமிழ்நாடு வண்டி தான் ஒன்றுமே நான் பார்க்க முடியல. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா வண்டியும் நான் பார்க்கல. நான் பொதுவாக கர்நாடகா வண்டியும் வரும், நிறையா வண்டி வந்து நின்றுருக்கு. யூடியூப்பில் நிறைய வேறு வீடியோஸில் பார்க்கும்போது கர்நாடகா வண்டி நிறையா நின்றுருக்கு. பயோங் காட், இந்த இடத்துக்கு பேர் பயோங் காட். வாவ், அருவியை பாருங்க, இயற்கையாட்டே. இது எவ்வளோ வருஷத்துலேருந்து இருந்து. அடுத்த பாலம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல. டெல்லியிலேருந்து நிறைய பேர் வராங்க. தரிசனத்துக்காக. இந்த ஒரு பேர் தான் குப்தகாசி. குப்தகாசி வந்துட்டோம். இங்கே இருந்தால் ஹெலிபேடு சர்வீஸ் இருக்குது கேதார்நாத்துக்கு. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஏஜென்ட் மூலமாக தான் புக் பண்ணும். நம்ம புக் பண்ணால் கிடைக்காது. ஏதாவது ஏஜென்ட் மூலமாக புக் பண்ணி கிடைக்குமோன்னு பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஹெலிகாப்டர் ரைடு. இங்கே நிறைய லாட்ஜஸ் இருக்குது. ஆனால் ஹெலிகாப்டரில் போகிறவங்களாம் அங்கே தான் நம்ம தங்கி இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஊரும் கொஞ்சம் பெரிய ஊர் தான்.
ருத்ரபிரயாக் ஹரித்வார்லாம் இப்படி திரும்பி இங்கே மாயாலி, அது என்ன ஊர், ஏதோ ஊராக இருக்குமா இருக்கும். மாயாலி தில்வாடா, ஏதோ ஒரு ஊர் மேலே மலை கிராமமாக இருக்கும். நிறைய பேர் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. கேதார்நாத் போயிட்டு நிறைய டெல்லி யூபி கார்ஸ் தான் நிறையா போகுது. ஆனந்தமா சிவனை தரிசனம் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறேன். ரோடு இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. டூரிஸ்ட் வில்லேஜ் சாயல்சூர், சும்மா அவங்களே போட்டுப்பாங்க போல டூரிஸ்ட் வில்லேஜ்னு. Enjoy the beauty of valley. சூப்பராக இருக்குங்க வேலி. சோன் பிரயாக்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டேன், 35 கிலோமீட்டர் வந்திருப்பேன். நம்ம கரெக்டாக 34 கிலோமீட்டர் வந்திருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. இருக்கும் 7:30 ரிஷிகேஷ் போய் சேருவேன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ரோடு ஃபுல்லாக பேட்ச் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் மேலேருந்துலாம் கல்லெல்லாம் வந்து விழுந்துட்டு இந்த கல்லாம் பாருங்கள், அங்கே மேலேருந்து வந்து விழுந்த கல் தான் அங்கே இருக்குது. எப்போ கல் விழுவும், எப்போ சின்ன பொடிக்கல் வந்து விழுந்தாலே நமக்கு எஃபெக்ட் அதிகமாக தான் இருக்கும். காக்கட் காட் ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருக்காங்க வரிசையாக. இப்போ வண்டி ஸ்டாப் பண்ணி தான் விடுவாங்க போல். இந்த இது பாயிண்ட் தான். இல்லைன்னா எல்லோரும் அங்கே போய் மொத்தமாக டிராஃபிக் ஜாம் ஆக்கிட கூடாதுல்ல. வரும் இப்போ நிறைய வண்டிகள் போயிட்டுருக்கு. நான் கோரிக்கொண்டு தாண்டி சோம்பராக் வரும்போதெல்லாம் வண்டியே இல்லை. இப்போ நிறையா டூரிஸ்ட் வண்டிகள், அதுவும் எல்லாமே டெல்லி, ஹரியானா அந்த சைடு, யூபி உள்ள வண்டிகள் நிறையா போகுது.
எவ்வளவு போனாலும் மலையில போய் ஏறி போகும்போது தான கூட்டங்கள்லாம் சிதறி போயிடும். 24 கிலோமீட்டர் மலை நடக்கும்போது கூட்டமே தெரியாது அங்கே. சூப்பராக சைடில் கம்பிலாம் போட்டு மெஷ் மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டி கல் வச்சுட்டாங்க. யூஸ்வலாக எங்கள் ஊர் சைடில் வந்து ரயில்வே ட்ராக்ல இதை நான் பார்த்துருக்குறேன். ரயில்வே ட்ராக்ல கல் விழாமல் இருக்கிறதுக்காக இப்படி கல் மண்ணெலாம் அதான் அந்த நிலச்சரிவு இதை விழாமல் இருக்கிறதுக்காண்டி இப்படி பண்ணியிருப்பாங்க. நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் ரூட்டு போடிய வழியில் வந்து இது நான் பார்த்துருக்குறேன். அதே பாலிசி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இரும்பு மெஷ் பக்கா பிடிச்சிக்கும் அந்த கல்லை. பார்த்தீங்களா இப்படி அழகாக அடிக்கி வச்சிருக்குது. கக்காடா இந்த ஊருக்கு பேர். நம்ம வரும்போது வந்து அதே ரூட்டு தான், அந்த தாரி தேவி டெம்பிள், அதே அதுக்கப்புறம் ருத்ரபிரகா தேவபிரகா அந்த 2 நதி சங்கமம் அந்த இடம் அதே ரூட்டை தான் எப்பவும் நம்ம போவோம் திரும்ப. இமாலய மலை தொடரில் வண்டி ஓட்டதுனாலே ஒரு நல்ல அனுபவம் தான். இங்கெல்லாம் கூட அந்த குதிரைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே கேதார்நாத் போகும்போது குதிரைகளுக்கு ஆட்டம் என்ன ஆட்டம், இப்போ அமைதியாக போகுது. குதிரைகளுக்கு ஆட்டம் இல்லை, குதிரைகளுக்கு கூட மேய்ச்சிட்டு வரான பாருங்க, அவனுக்கு ஆட்டம் தான். அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க குதிரையை. எப்பா அது அடி தாங்க முடியாமல் ஓடுது. குதிரை செத்தே கிடந்துங்க ஒரு குதிரை. எல்லாம் பிகி அப்படின்னு ஏதோ 2-3 கிராமங்கள்லாம் தாண்டி போயிட்டு இருக்கிற. இப்போ ஒரு சைடு மலை, இந்த சைடு பெரிய ஆறு போயிட்டு இருக்குது ஜம்மன். ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ தான் ரோடு நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அங்கங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மணி 4 மணி ஆச்சு, 50 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். 52 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும் கௌரி, அதாவது சோன் பிரேக் பார்க்கிங்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு. இன்னும் 150 கிலோமீட்டர் போகணும். வண்டி சரியான அழுக்கா இருக்கு. டைம் இருக்குதுன்னா ரிஷிகேஷ்ல ஒரு சர்வீஸ் விடலாம். ஆனால் நம்ம சேர்றதே 8 மணிக்குது, அதுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போயிடுவானோ. ஒரு வேலிக்கு இடையோடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். 2 மலைக்கும் இடையோடி வேலியோடி போயிட்டு இருக்கிறோம். உருண்டையா இருக்கு தள்ள.
சூப்பராக இருக்குது பாருங்க. இப்படி மலைக்கு மேலே மரங்கள் அழகாக ஜம்முன்னு இருக்குது. ஆத்தங்கரையோடி போகிறோம். இந்த யூபி டூரிஸ்ட் வேன் அங்கேருந்தே வந்துட்டு இருக்கு கேதார்நாத்லேருந்து. என் ஃப்ரெண்டில் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்குறேன். யூபியிலேருந்துலாம் நிறைய பேர் போகிறாங்க. இங்கே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி கர்நாடகா ரைடர்ஸ் 3-4 பேர் பார்த்தேன். எக்ஸைட்டடாக என்னையும் பார்த்துட்டு போனாங்க அவங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோம், அவங்க கர்நாடகா நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆகிருச்சுல்ல. ஸோ தே ஆல்சோ ஃபீல் எக்ஸைட்டட் while seeing my தமிழ்நாடு பைக். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக தமிழ்நாடு ரைடர்ஸ் இல்லை, கர்நாடகா ரைடர்ஸ் நிறைய பேர் அங்கே போகிறாங்க கேதார்நாத்துக்கு. நிறைய ரைடர்ஸ் போகிறாங்க, எல்லாம் டெல்லி ரைடர்ஸாக இருக்காங்க. சும்மா அடிச்சு ஸ்பீடாக போயிட்டுருக்குறானு. இதான் அந்த 2 நதிகள் சங்கமிக்கிற இடம். இங்கே பாருங்கள், அங்கேருந்து அழகுனங்கா இது 2 நதி வருது. ஒன்று கேதார்நாத்தில் வடி நதி. ஸோ அதுவும் 2 கலர் நான் கிளியராக தெரியுது பாருங்கள். கீழான படித்தர்லேருந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் 2 நதியும் சேர்ந்து சங்கமிக்கிற இடம். ஓகே, போயிட்டே இருப்போம் நம்ம. ரெண்டும் சேர்ந்து இப்போ கங்காவா கீழே போயிட்டு இருக்குங்க. இனி அடுத்த பெரிய ஊர் ஸ்ரீநகர் 33 கிலோமீட்டர், ரிஷிகேஷ் 123. ஏழு 40க்கு போய் சேருவோம்னு சொல்லுது கூகுள். கிலோமீட்டர் இருக்கு ரிஷிகேஷுக்கு. நம்மளும் ஃப்ரெஷ் நல்ல ஏரை ப்ரீத் பண்ணிப்போம். இனி கீழே போக போக மேபி நார்த் சைடு ஃபுல்லாக, ஏன்னா நாக்பூர் தாண்டின பிறகு நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் தான் இப்படி ஃப்ரெஷ் ஏர் கிடைக்க மாட்டேங்குது. காசை மாசுபடுத்திட்டாங்கன்னா நம்மளும் இண்டஸ்ட்ரி இல்லாட்டா நம்மளும் வாழ முடியாது. நம்ம அதுக்கு தக்கன பழக்கப்பட்டுக்கிட்டோம். இவங்கெல்லாம் இயற்கையாட்டே வாழ்ந்து அப்படியே பழக்கப்பட்டுக்கிட்டாங்க. ஸோ தேவ் பிரேக் 25, ரிஷிகேஷ் 85, ஹரித்வார் 115, டெல்லி 338.
2 hours சேருவோம்னு சொல்லுது. 2 hours 20 minutes. இப்போ ரோடு வந்து 1 மணிக்கு வரைக்கும் 50 தான் போக முடியும். அவ்வளோதான் ரோடு இருக்குமா இருக்கும். நிறைய இடத்துல அதே மாதிரி போர்டு பார்த்தேன், சிங்கிங் பிளேஸ். நம்மளாம் என்ன நிலச்சரிவு பற்றி அபாயமான பகுதி அப்படி ஏதாவது போர்டு போடுவோம். இங்கே சிங்கிங் பிளேஸ் அப்படின்னே போர்டு போட்டிருக்காங்க. இந்த இடம் முங்கிரும், பார்த்து போங்க. போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரோடு முங்கிருமா, உள்ள சரிஞ்சு உள்ள விழுந்துருமா என்னன்னு தெரியல. சிங்கிங் பிளேஸ்னே போர்டு போட்டிருக்காங்க. வாவ், சூப்பர். சொர்க்க பூமி தாங்க இதெல்லாம் நம்ம ஊரை பார்க்கும்போது. நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் போனால் மட்டும் தானே எப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அந்த ஸ்டேட்டே இப்படி தான், ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஏரியாஸ் வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் தான். அதுவும் ஹில்ஸ்லேருந்து மரம்லாம் வெட்டாமல் பாதுகாத்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. என்ன போகிறாங்க பாருங்க, சிங்கு பைக்கில். அது என்ன கொடின்னு தெரியல. அவங்களுக்குன்னு தனியாக எதுவும் கொடி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. அங்கே மேலெல்லாம் பாருங்கள், அந்த மலைக்கு மேலாம் நிறைய வீடுகள் இருக்குது. எப்படி அங்கெல்லாம் ரோடு இருக்குமா அல்லது நடந்தே போயிடுவாங்களோ தெரியல. அங்கங்க 2 ஸ்டாப்பிங் போட்டனால எக்ஸ்ட்ரா 1 hour பிடிச்சிருச்சு. பாருங்க, வியூவை பாருங்க. இந்த வியூஸ்லாம் பார்க்கணும்னா இன்னொருக்கா வரணும் கேதார்நாத்துக்கு. அங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் கூட ஆனால் போட்டிருக்காங்க பாருங்க. கேமராவில் கிளீனாக தெரியுதான்னு தெரியல, நான் அதுக்கு ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் நிறையா போட்டிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பைக்கு கார் போகிறதுக்கே நிறைய இடத்துல போய் இப்படி தான் போட்டிருக்கிறாங்க ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹோட்டல்ஸும் நிறைய இருக்குது. என்ன நியர்லி 80 kilometers போகணும் ரிஷிகேஷ். ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மலை, சுத்தியும் மலை தான். ஒரு மலையோடு நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்மளை சுத்தியும் மலை தான். அவ்வளோ டிராஃபிக்கும் இல்லை. ஸோ என்ஜாயபிள் டிரைவ். அங்கங்கேயா மண் சரிவு ஏற்பட்டுருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அழகான குளிர்ந்த காத்து அடிக்குதுங்க. அப்பா, ஆமா,
இந்த டெல்லிக்கு வண்டி அங்கேருந்தே வருது, கேதார்நாத்லேருந்தே என் கூட வந்தது. ஏதாவது கடையில் சாப்பிடும்போது நான் நிற்பேன், அவங்க நிற்பாங்க, அப்படி எப்படி என் கூடயே வந்துட்டு இருக்குது. இன்னொரு யூபி ஸ்கார்பியோ ஒயிட் கலரும் வந்து அது அங்கே அந்த ஸ்ரீநகருக்கு முன்னாடி சாப்பிட நிப்பாட்டிட்டாங்க. இனி அவங்க ஸ்பீடாக அடித்து வருவாங்க, பார்க்கலாம். ரிவர் ராஃப்டிங்கில் அப்படி என்னதான் இன்ட்ரெஸ்ட்னு தெரில. அது மண்டை அடிச்சுன்னா பாருல எப்படி இருக்கும். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் படுறாங்க ரிவர் ராஃப்டிங். ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கிடக்குறாங்க ரிஷிகேஷில். இருந்துட்டு ஃபுல்லாக ரிவர் ராஃப்டிங் அது இதுன்னு தான் பண்ணிட்டு இருக்கானோ. டெல்லி பைக் நிறையா போகுது. அங்கே ஒதுங்கிக்கிற பைக்கு டெல்லி, இந்த பைக்கு டெல்லி, கார் டெல்லியிலேருந்து நிறைய பேர் வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க. நமக்கு தூரங்கனால எல்லோரும் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ வருவாங்க. பைக்கில் யாரும் வர மாட்டாங்க மேக்ஸிமம். என்ன மாதிரி யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பைக்கில் வரணும்னு தான் வருவாங்க. இல்லைன்னா யாரும் அவ்வளோ வர மாட்டாங்க. அதான் தமிழ்நாடு பைக்கு பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா பைக்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியுது. ரெண்டு மூணு இடத்துல டேம்லாம் கூட கட்டியிருந்தாங்க. டேம் மேலேயே கார் பைக்கெல்லாம், நான் டேம் மேலேயே தான் வந்தேன். தேவ்பிரயாக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். தேவ்பிரயா அதுக்கு முன்னாடி வரும்போது இந்த கங்கா இந்த மாதிரி பெரிய பள்ளத்துக்கு மேலே ஜம்முன்னு காரை கட்டியிருக்காங்க. சாரி, டேம் கட்டியிருக்காங்க. இவ்வளோ ஆழமாக போகுது, இந்த ஆழத்தில் டேம் கட்டியிருக்காங்க. நான் பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன். எதுக்கு கான் அடிச்சுட்டு போகிறான்னு தெரியல. ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கிறேன். ஊரில் இந்த லாரி அடிச்சிருப்பானோ. சரி, நம்மளும் இந்த லாரியை கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் பண்ணிடுவோம். தேவ் பிரயாக்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். இங்கே கூட ஏதோ நதியை புண்ணிய நதின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம புண்ணியத்துக்கெலாம் தலைவன் இந்த சிவபெருமானுமே கும்பிட்டு வந்தாச்சு. அதனால் எங்கேயுமே வேறு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கேயும் ரெண்டு நதி வந்து சேருதுங்க. இது ரெண்டு நதி. இங்கே பாருங்க, ரெண்டு நதி வந்து சேருது. தேவ் பிரயாக் ஒரு இதுதான் அந்த இடமா, புண்ணிய சங்கமமா. அங்கே நம்ம கேதார்நாத் கோயில் மாதிரி அங்கேயும் ஒரு கோயில் இருக்கு. இங்கே ரெண்டு நதி சேருது. ஒரு அந்த இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிஹவ் நைஸ். அடுத்த சங்கமத்தையும் பார்த்துட்டோம்.
இந்த யூனிவர்சிட்டி ஆனால் செமங்க, சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. லொக்கேஷன் அப்படி இருக்குது. வாவ். சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டினா ஒரு சான்ஸ்கிரிட் மட்டுமா அல்லது வேறு எதாவது எல்லா சப்ஜெக்டும் சொல்லி கொடுப்பாங்களோ தெரியல. பேர் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டின்னா போட்டிருக்கு. இன்னும் 67 கிலோமீட்டர் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6:20. சிகேஸ் 65 போர்டில் போட்டிருக்கு. நாங்கள் எல்லா ஊர்லேயுமே நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு லைட் சாப்பாடு சாப்பிட்றது எதுனாலும் ஒரு சின்ன ஜூஸ் சாப்பிட்னாலும் சரி, அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வராங்கல்ல இந்த கோயிலுக்காக. கேதார்நாத், பத்ரிநாத் ரெண்டுமே இந்த ரூட்டு தான். ஸோ இன்னும் சார்தாம் யாத்திரான்னு சொல்லிட்டு இன்னும் கங்கோதிரி, யமுனோதிரி எல்லாம் போகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் இங்கே நிறையா ரூம்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே, எங்கே ஸ்டேயிங், அதாவது இந்த வழியாக வந்துட்டோன்னே தங்குறதுக்கு பஞ்சமே இல்லை. ஹோட்டல் எங்கே வேணாலும் போய் தங்கிக்கலாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கும் அப்படி தான், கண்ணை மூடிட்டு வந்துடலாம். எங்கேயாவது ஹோட்டல் இருக்கும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி. கிட்டத்தட்ட ரிஷிகேஷ் வந்துட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது, 10-15 கிலோமீட்டர். செம்ம இருட்டுங்க, ஒன்றும் வழியே தெரில, அந்த அளவு இருட்டு. காரை தான் வந்துச்சுன்னா மட்டும்தான் வெளிச்சம் தெரியுது. ஃபாக் லேம்பு போட்டுருவேன், வெளிச்சம் இருக்கும். ஆனால் ஏத்தப்பில் வண்டி வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிங்கிள் வேலை போயிட்டுருக்குறோம். பைபாஸ்னால் 4 வேனா தெரியாது, அதனால் போடலை, அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். ஹோட்டல் போகணுன்னு படுத்து தூங்கிட வேண்டியதான்.